ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எந்த பிசாசின் காரியங்களோ, மந்திரங்களோ, சூனியங்களோ உங்க வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். அப்பொழுது 9 வாதைகள் வருகிறது. 10வது வாதையாக ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை அடிக்க சொல்லி அந்த இரத்தமானது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதவனுடைய நிலைக்கால்களிலேயும் சட்டங்களிலேயும் பூசப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்படி பூசப்படும் பொழுது சங்கார தூதன் வரும் பொழுது அந்த வீட்டிலே மரணம் நடக்காது, எந்த ஒரு கெட்ட காரியங்களும் அங்கே நடைபெறாது என்று சொல்லுகிறார். 9 தடவை கடினமான ஒரு இருதயத்தில் இருந்துதான் அந்த பார்வோன் 10வது முறை இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் எப்பொழுது பூசப்பட்டதோ அப்பொழுது பார்வோனாலேயே இந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்பதாக அவனால் நிற்க முடியவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், எகிப்து பார்வோன் என்றால் அந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளவன். அந்த எகிப்திலே பல மந்திரவாதிகள் இருந்தார்கள். பலவிதமான சூனியங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததான ஒரு இடம் ஈஜிப்ட், எகிப்து. இப்படிப்பட்ட பல காரியங்கள் அங்கே இருந்தது. மந்திரங்கள், சூனியங்கள், வல்லமைகள் எல்லாம் அங்கே இருந்தது. ஆனா இதெல்லாம் கூட ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திற்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய பார்வோன் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திற்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே எவ்வளவு பெரிய மந்திரங்களாக இருந்தாலும், பிசாசின் காரியங்களாக இருந்தாலும் அவைகள் நம்ம வாழ்க்கையிலே இருப்பதற்கு அதிகாரம் இல்லை, இருக்கவே முடியாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அப்படிப்பட்ட அந்த கெட்ட காரியங்களின் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட இயேசுவின் இரத்தம் என் மேலே இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருங்கள். அவைகள் எல்லாம் இன்றைக்கு செயலிழந்து போகும். எந்த மந்திரங்களும் பில்லி சூனியங்களும் உங்க வாழ்க்கையை பாதிக்க முடியாது. ஆமென். God bless you.